பட் இதை ரொம்ப பெருசாக போட்டுருக்கீங்க. உங்ககிட்ட தயவுசெய்து சின்னதாக போட்டுருங்க. ஏன்னா இது பெருசாக போட்டால் எங்கள் வீட்லேயே முதல்ல செருப்படி விடுறோம். அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்கன்னா. இது தலைமை. ஐயோ இவர் வேற ஏற்றி விடுறேன். ஸோ இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, போகிற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த நம்ம ட்ரெய்லரில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவங்களோட ஃபஸ்ட்டு கிஸ் வந்து பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அது எல்லா இன்டர்வியூலையும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்காக, அப்புறம் வர மாட்டீங்களே, அதனால் உங்கள் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை இங்கே சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாருமே காலி பண்ணிடுறாங்க நம்மளை. நானே இப்போ தான் இந்த வயசில் போய் தேடின்னு ஒரு இடமா வந்து அப்படி போய் தெலுங்குல செட்டில் ஆனால் மொத்தமாக இந்தியா விட்டு தூக்கிடலான்னு பார்க்குறேன். இல்லைடா கிஸ் பற்றி நான் சொல்லுவேன், பட் யூஏ தானே 13 இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம், பேசலாம் இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது என்ன மனுஷன் இன்ட்ரெஸ்ட். அதான் சொல்லுவாங்க, சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே ஒருத்தங்கிட்ட சார் நான் பேயை பார்த்துட்டு வந்தேன், எப்படி இருந்தது பேய், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் இங்கே காமிக்கிறாரு. சரி போகிறேன். இது உண்மையான நிகழ்வு நடந்தது. 2 மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை. சார் ஒரு 21 வயசு இருப்பேன் எனக்கு. அந்த டயத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம், நானும் என் ஃப்ரெண்டும். அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான். எனக்கு அப்போயே நான் வந்து பியர் தான், ஒரு பியர் ஆக்சுவலி மண்ணில் படுத்துருவேன். உண்மை அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே இந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அது பக்கத்தில் மண் இருக்குது சாமியாக, அடி அதில் போய் உட்காந்து அடிப்போம். அடிச்சுட்டு ஒரு 3-4 மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும். இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இது மாதிரி நடக்கும். ஒரு வாட்டி நான் போகும்போது 2 பொண்ணுங்க எங்கே இருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன், ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது. அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்கிறீங்களான்னுங்க. என்னங்க, இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம், மண்ணில் தானே உட்காந்துருக்கேன், இதை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது, நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக, அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம. அப்படின்னும் போது சரி பார்த்துக்கலாமே, அது என்ன வச்சுடுங்க அப்படி. எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு. அப்படி கிட்ட போனேன், எக்ஸ்கியூஸ் மீ, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல. ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் நம்மளோட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும். அவள் கேட்டா என்ன வேணும் என்ன வேணும், பின்னாடியே தத்துனேன். முதல்ல அது அந்த உருவமே பயங்கரம். அதுக்கப்புறம் கிட்ட போய் அது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும், டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன். ஆக்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோன்ட்டு போட்டா. அவன் என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றேன்னு. ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம், கேட்ட உடனே செருப்பட்டு அடிச்சிடுவாங்க. ஆனால் நீ எவ்வளோ சாதாரண மாதிரி. எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன்னா. என்னம்மான்னு, ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா. ஆஹா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உட்காந்துனாரு, துணியெல்லாம் பார்த்துக்கோ, நான் இவன் கூட அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரேன். அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுத்துப்பட்டு வெறும் ஷார்ட்ஸோட இவங்க கூட எகிரிட்டேன். உள்ளே போகிறேன். இந்த மேட்ரே எடுக்க மாட்டேன்றாளுங்க. அவளுங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி, எவ்வளோ வந்துடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன். இதுக்கு மேலே போனால் என் உயிர் போயிடும். இங்கே கொடுக்கறதுனா கொடு, இல்லாட்டினா நான் போயிடுறேன். இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன் சரபோஜியா இத்தனோண்டு தெரியுதான். முதல்ல தெரிஞ்சு இவ்வளோண்டு தெரியும். ஐயோ கணேசா இங்கேருந்து போகலன்னா நீ போயிடுவிடான்னு நினச்சின்னு கிட்ட போய் தைரியமா, இஃப் யூ கிவ் ஐ வில் ஸ்டே பேக், அதர்வைஸ் ஐ வில் கோ பேக்னா. இல்லை கொடுத்துட்றேன். இவ்வளோ தூரம் இது பண்ணுறேன், குடுறீன்ற பக்கத்தில் இருக்கிறவன். நீ குடு அப்படி. இது என்னடா சண்டை ஆகுது. இதில் வேறு எனக்கு ரொம்ப மிதக்கவும் முடியல, கால் அப்படியே அவளும் பாட்டு ப்ரொசீட் ஆகினே இருக்கிறாங்க லென்த்தாக. இதில் வேற போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான், ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க,
ஐயா பாறை இருக்கும் அப்படின்னா, பாறையா ஐயோ அப்படின்ட்டு பயத்துல இருக்கு, இதெல்லாம் வருது அப்படின்னா ஒருத்தி வந்து மச்சா. நான் முதல்ல கேட்டேன், அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பா இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான்ட்டு பிடிச்சி ஒன்று அச்சு விட்டா பாருங்க. அதான் பார்த்தீங்களா ஒன்று சங்கு ஊதுறான். மெஜாரிட்டி ஃபஸ்ட்டு டைமுங்க இதான் நீ கேட்டிய கவின். அதான் ஃபஸ்ட்டு கிஸ்னா இவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் ஏரியா. நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையா. அப்படியே கொயினாகி டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார். தண்ணி உள்ளே போனால் 2 அடிக்கு ஆழம். இது தெரில. ஏன்னா அந்த கேப்பில் அந்த மீட்டரில் உள்ளே போயிட்டேன். அது உள்ளே போய் என்ன சார் ஒரு 1.5 லிட்டரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன். குடிச்சு இந்த புகழ் மேலே வந்து பார்த்தேன். ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது, என்னை கொண்டு போய் விட்டுருங்க. பின்னாடி பிடிச்சிக்கிடான்ட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தால் கால் பட்டது தான் தெரியும். அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கி அந்த அந்த 1.5 லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான். அது சொல்ல வர இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ன்றது, இந்த கிஸ்ஸுன்னும் போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துடுச்சு. அதனால் அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது. பட் இதை ரொம்ப பெருசாக போட்டுருக்கீங்க. கிட்ட தயவுசெய்து சின்னதாக போட்டுருங்க. ஏன்னா இது பெருசாக போட்டால் எங்கள் வீட்லேயே முதல்ல செருப்படி விடுறோம். அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்கன்னா. இது தலைமை. ஐயோ இவர் வேற ஏற்றி விடுறேன். ஸோ இதுதாங்க உண்மையான விஷயம். அதுக்கப்புறமா நிறைய கிஸ்கள் அது வேண்டாம், இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்குவோம். ஸோ